காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கணக்கு குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான சித்ரா ராமச்சந்திரன் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பதிவு செய்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் குமரகுருநாதன் முன்னிலை வகித்தார். இதில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை புத்தகத்தினை மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மற்றும் ஆணையர் நவேந்திரன், துணை மேயர் குமரகுருநாதன் ஆகியோரிடம் பெற்றுக்கொண்டு மாமன்ற கூட்டத்தில் அதனை வாசித்து பதிவு செய்தார். மேலும் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கல்வி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்ட உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கோரிக்கை விடுத்தனர். பல மாதங்களாக குப்பை கூளங்களால் அவதி அடைந்து வருவதாகவும் அதனை உடனடியாக சரி செய்து தரவும் மாநகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் கால்வாய், பாதாள சாக்கடை உள்ளிட்டவைகளுக்கு நிதி வழங்கியுள்ளதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனிக்கடவடிகள் அமைத்தல் செலவினம் மேற்கொள்ளப்படும். காஞ்சிபுரம் ஆகிய பள்ளிகளில் புதியதாக விளையாட்டு மைதானம் அமைத்தல், உபகரணங்கள் கொள்முதல் செய்தல் மற்றும் விளையாட்டு திறன் மேம்படுத்தல். இதற்கு ரூபாய் 60 லட்சத்தில் செலவினம் மேற்கொள்ளப்படும். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அங்கன்வாடிகளை புனரமைத்தல். 2025-2026 ஆம் நிதியாண்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள மூலதன திட்டங்கள்: சாலைகள் தமிழ்நாடு அரசின் நகரப்புற சாலைகள் பம்பட்டு திட்டம் மற்றும் இதர அரசின் திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் சாலையின் பணிகளுக்கான ரூபாய் 33,200 லட்சம் நிதி கோரப்பட்டுள்ளது. உதரமல்லூர் பகுதிகளில் கட்டப்பட்ட வரும் பாலங்களை அருகே சாலை அமைக்கும் ரூபாய் 379